குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. குறிப்பாக M3க்கு என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ M3 ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட சிலபஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும் சிலபஸே இல்லாமல் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியாவே கிடைக்காது என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை எடுத்துக்கோங்க. செகண்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிள். ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட லாஸ்ட்டு 3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களா. ப்ரீவியஸ் இயர் 3 கொஸ்டின்ப்பா, 3 செட் ஆஃப் கொஸ்டின் ஓகேங்களா நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். லாஸ்ட்டு 3 செம்மாக கேட்டது. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிலபஸ் வைஸ் ஓகேங்களா. சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு அந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடுங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 1 to 3 யூனிட்குள்ளே ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட் 5th யூனிட்டே நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே கவர் பண்ணுமான்னு கேட்டால் ஸோ அந்த டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரீவியஸ் 3 இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அந்த யூனிட்டோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் மேட்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை ரிப்பீட்டடாக படிங்க ஓகேங்களா. ஸோ இதனால் ஒரு என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் படித்த மாதிரியே இருக்கும், தென் சிலபஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் அந்த பேப்பரை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான்ப்பா இருக்குல்ல லீஸ்டான ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு. ஸோ இதை விட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் எக்ஸாம்ஸ் ஓகேங்களா. நீங்கள் எப்படி கேட்டாலும் அட்லீஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான்ப்பா அப்டேட்டு. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா.